அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை வாய்ஸ் ஆஃப் ஷனு சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மகாபாரத கதைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ மகாபாரத போர், மகாபாரதம் குருஷேத்திர போர்னு சொல்லுவோம். மகாபாரதத்தில் நடந்த போரோட பேர் குருஷேத்திரம். குருஷேத்திர போர், அந்த போருடைய வியூகங்கள் அப்படின்னா யுத்திகள்னு சொல்லலாம், சரிங்களா? அந்த வியூகங்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யூகத்தை கையாண்டிருக்காங்க அந்த போரில். பாரத போர் 18 நாள் நடந்ததாக சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியூகத்தை அவங்க கையாண்டிருக்காங்க. பார்க்கலாமா? மொத்தம் 18 வியூகங்கள் மகாபாரத போரில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. முதல் வியூகம் கிரௌஞ்ச வியூகம். கிரௌஞ்ச வியூகம் அப்படின்னா என்னென்னா நாரை வியூகம். நாரைனா நமக்கு தெரியும், அது ஒரு பறவை. அந்த நாரை மாதிரி வியூகம் போடுவாங்களாம், நாரை வியூகம். ரெண்டாவது வியூகம் மகர வியூகம். மகர வியூகம் அப்படின்னா என்னென்னா முதலை வியூகமாக, முதலை வடிவத்தில் போடக்கூடிய வியூகம் மகர வியூகம். அடுத்தது மூன்றாவது வியூகம் கூர்ம வியூகம். கூர்மம்னா நமக்கு தெரியும், என்னது? ஆமை வியூகமாக. அடுத்து நாலாவது திரிசூல வியூகம். திரிசூலம்னா திரிசூலம், தேவி கையில் இருக்கக்கூடிய, பார்வதி அம்மையார் கையில் இருக்கக்கூடிய திரிசூல் வடிவத்தில் போடக்கூடிய வியூகம் திரிசூல வியூகம். அடுத்து ஐந்தாவது வியூகம் சக்கர வியூகம். சக்கர வியூகம்னா சக்கரம், பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரம் எப்படி இருக்கோ, சுழலுதோ, அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய வியூகம் பேர் சக்கர வியூகம். அடுத்து கமல வியூகம். கமல வியூகம் அப்படின்னா, கமலம்னா தாமரைன்னு அர்த்தம். பூத்த தாமரை மலர் போன்ற வியூகம், அதுதான் கமல வியூகம். அடுத்து ஏழாவது வியூகம் கருட பத்ம வியூகம். கருடன் போல போடக்கூடிய ஒரு வியூகம்தான் கருட பத்ம வியூகம். அடுத்து எட்டாவது வியூகம் ஊர்மி வியூகம். ஊர்மி வியூகம் அப்படின்னா என்னென்னா கடல் அலைகளை போன்ற வியூகம் பேர் தான் ஊர்மி வியூகமாக. பாருங்கள், அந்த காலத்தில் எப்படிலாம் கெஸ் பண்ணி எப்படிலாம் போரில் யுக்திகளை கையாண்டிருக்காங்க பாருங்கள். கடல் அலைகளை போன்ற வியூகம்தான் ஊர்மி வியூகமாக. மண்டல வியூகம். அடுத்து மண்டல வியூகம்னா வான் மண்டல வியூகம். நம்ம இப்போ இன்றைக்கி சொல்கிறோம் ஸ்ட்ரேட்டோஸ்பியர், டோபோஸ்பியர், ஒவ்வொரு வளிமண்டல அடுக்குகளை சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மண்டல வியூகம், வான்மண்டல வியூகம் அப்போவே வகுத்திருக்காங்க பாருங்கள். அடுத்து வஜ்ர வியூகம். வஜ்ர வியூகம்ன்றது 10வது வியூகம். வஜ்ரம்னா வைர இடி முழக்கம் போன்ற வியூகமாக, அதான் வஜ்ர வியூகமாக. அடுத்த வியூகம் சகட வியூகம். சகட வியூகம் அப்படின்னா பெட்டி அல்லது வண்டி போன்ற வியூகம். வண்டி மாதிரி வியூகம் போடுவாங்களாம், அதான் சகட வியூகம். இந்த ஜோதிடத்துலலாம் சொல்லுவாங்க சகட யோகம் அப்படின்வாங்க. அதாவது சகட யோகம்னா வண்டி ஒரு இடத்துல நிற்காமல் சுரண்டுக்கிட்டே, சக்கரம் சுரண்டுக்கிட்டே இருக்கு இல்லையா? சகட யோகக்காரங்க இந்த ஒரு இடத்துல நிலையாக நிற்க மாட்டாங்களாம், மாறிக்கிட்டே இருப்பாங்களாம், ஓடிட்டே இருப்பாங்களாம். அதை தான் சகட வியூகம்னு சொல்லுவாங்க. அடுத்து அசுர வியூகம். அசுர வியூகம்னா தெரியும், அசுரர் போல் ஆக்ரோஷமாக போடுற வியூகம் அசுர வியூகம். தெய்வதாட்சண்யமே பார்க்காம போடுற வியூகம். அடுத்த வியூகம் பார்த்திங்கன்னா 13வது வியூகம் தேவ வியூகம். தேவ வியூகம், தேவர்கள் எப்படி யுத்திகள் போடுவாங்களோ அந்த மாதிரி போடக்கூடிய வியூகம் தேவ வியூகம். அடுத்த வியூகம் சூழ்ச்சி வியூகம். சூழ்ச்சி வியூகம்னா ஊசி போன்ற வியூகமாக, ஊசி எப்படி கூர்மையாக இருக்கும் அந்த மாதிரி போடுற வியூகம் பேர் சூழ்ச்சி வியூகம். அதுக்கு அடுத்த 15வது வியூகம்
ஸ்ருங்கடக வியூகம். ஸ்ருங்கடக வியூகம் அப்படின்னா வளைந்த கொம்புகள் போன்ற வியூகமாக. கொம்புகள் வளைஞ்சு இருக்குமா, அந்த மாதிரி போடுற வியூகத்துக்கு பேர் தான் கடக வியூகம். கடக வியூகம். சரிங்களா? அடுத்து 16வது வியூகம் சந்திரகலா வியூகம். சந்திரன்னா நமக்கு நிலான்னு தெரியும். சந்திரன் பிறை வடிவம் போன்ற வியூகத்துக்கு பேர் தான் சந்திரகலா வியூகம். அடுத்து மலர் வியூகம். 17வது மலர் வியூகம்னா பூமாலை போன்ற வியூகமாக. 18வது சர்ப வியூகம், அதாவது நாக வியூகம். சரிங்களா? இந்த வியூகத்தின் அடிப்படையில் எல்லா படைகளும், காலாட்படை, தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, இந்த மாதிரி எல்லா படைகளும் வியூகத்தை அமைச்சு ஒவ்வொரு நாளும் போரில் இந்த யுக்திகளை பயன்படுத்தி போர் தொடுத்தாங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏதாவது வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்களோ இல்லை வேறு எதுவும் கதைகள் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.